இந்த போதை அப்படிங்கிறதுனால என்னென்ன விளைவு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, காலையில் 6 மணிக்கு நம்ம பட்டுக்கோட்டை மணிகுண்டு போயிருக்கீங்களா? யாரும் பட்டுக்கோட்டை மணிகுண்டுக்கு போயிருக்கீங்களா? ஒரு நாள் நான் போகும்போது அது தமிழ்நாடா வடநாடாங்கிற அளவுக்கு எனக்கு சந்தேகம் வருது. 1000 பேர் வடநாட்டு இளைஞர்கள் இந்த பக்கம் நிற்கிறான் வேலைக்காக. இங்கிட்டு நம்ம ஆள் ஒரு 100 பேர் நிற்கிறான். இதே அளவுக்கு நம்மால் நின்று அந்த இடம் இன்னைக்கு அதுக்குள்ளே போனாலே இது எந்த நாடு அப்படிங்கிற மாதிரி, வடநாடாக நம்ம தமிழ்நாட்டில் உள்ள பட்டுக்கோட்டை ஆகிற மாதிரி சந்தேகமாக வருது. 1000 பேருக்கு மேலே வேலை தேடி நின்றுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்மெல்லாம் எங்கே போனோம்? குடிச்சிட்டு கூத்தாடிட்டு வீட்டில் கிடக்கிறோம். அங்கேருந்து வர்றான் அவன் வேலைக்கு. இங்கே இருக்கிற பட்டுக்கோட்டையில் எத்தனை பேர்? அவினாசி, திருப்பூர், பல்லடத்தில் 1.5 லட்சம் பேர் குடியேறி இருக்கிறான். 1.5 லட்சம் பேர் வேலைக்காக குடியேறி இருக்கிறான். 26,000 சில்லற பேர் ஓட்டுரிமை வாங்கியிருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும், 26,000 சில்லற பேர் ஓட்டுரிமை வாங்கிட்டான் அன்னைக்கு அவினாசி, திருப்பூர், பல்லடத்தில். இருக்கிறது 1.5 லட்சத்துக்கு மேலே கலக்க சொல்கிறான். நம்ம ஆளுங்களாம் திருப்பூரில் இந்த தையல் வேலை, நெய்தல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நிறைய பேர் நம்ம ஊர்லேயே பக்கத்தில் போயிருந்தவங்க, கரூர், காங்கேயம் எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. மாதம் 20 ரூபா, 30 ரூபா, 20,000, 30,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்னடான்னு கேட்டால், அவங்க வந்துட்டாங்க, எங்களுக்கு வேலை இல்லைன்ட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இது எல்லாமே இந்த மது போதையின் பின்னால் இளைஞர்கள் போகக்கூடியதுனா முக்கிய காரணங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா, சென்னையில் காலையில் 6 to 7 மணிக்குள்ளே 7 இடத்துல செயின் பறிச்சிருக்காங்க. யாருடான்னு பார்த்தா, வடநாட்டிலேருந்து ஃப்ளைட் ஏறி வந்திருக்கான். வடநாட்டிலேருந்து ஃப்ளைட் ஏறி வந்து அந்த 1 மணி நேரத்தில் 7 இடத்துல செயினை பறிச்சுட்டு மறுபடியும் ஃப்ளைட்டுக்கு போயிட்டான். அங்கே போய் நம்ம காவல்துறை பிடிச்சிருக்கு. அப்போ நம்ம ஆட்சி அதிகாரத்தோட நிலைமை எப்படி பாருங்கள். ஃப்ளைட்டில் வந்து திருடிட்டு போகிற வடநாட்டுக்காரன் திருடிட்டு போகிற அளவுக்கு இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இன்னொன்று, சந்து கடை ஓடுது. எதுக்கு இந்த சந்து கடை ஓடுது? கடைக்கு போய் கேட்டால் பாட்டிலாக கொடுக்குறான். நம்மளால் என்ன பண்ண போகிறான்? 50 ரூபா 100 ரூபாக்குள்ளே கொண்டுக்கிட்டு போகிறான். அதுக்குள்ளே சரக்கு கிடைக்கல. சரி, வந்துட்டு வெறுங்கையோடு திரும்பி போகிறானேன்ட்டு என்ன பண்ணுறான்? அந்த அதிகாரிகளுக்கு, இந்த இருக்கிற அரசியல் எல்லாருக்குமே அதுக்கு தொடர்பு இருக்குது. அதை பிரித்து கொடு, வர்றவனே வெறுங்கையோடு அனுப்பாத. அந்த காசை வாங்கிக்கிட்டு எப்படி அந்த காசை கொண்டு போனால் வீட்டுக்கு கொண்டு போய் குடும்பம் நடத்திடுவான்ல, எப்படியும் அந்த பாட்டில் 2ஆக பிரித்து 2 பேருக்கு பகிர்ந்து நீயே கொடுன்னு ஒரு சந்து கடை ஏற்பாடு பண்ணுறான். அப்போ வர்றவன் என்ன பண்ணுறான்? அந்த காசையும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அதை பிரித்து குடிச்சிட்டு போயிடுறான். அதுவும் எதனால் நடக்குது? நம்ம வாங்குறோம்ல எலெக்ஷனில் ஓட்டுக்கு காசு, அதை கொடுக்குறோம். அரசியல்வாதிகிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம், ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வாங்குகிறோம். அவன் அப்புறம் எப்படி அந்த காசை ஈடெடுப்பான்? இது மாதிரி தான் நம்ம மக்களை ஏமாற்றி மதுக்கடையும் போதையும் அடிமையாக்கி இந்த வழியில் கொண்டுகிட்டு போய் தான் அதெல்லாம் கைப்பற்றுவான். நம்ம முதல்ல வாங்குறதே, இந்த ஓட்டுக்கு பணம் வாங்குறதே தப்பு. அதெல்லாம் நம்மளுக்கு சாதாரணமாக இருக்கும். ஏன்னா கொடுக்குறோம், நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அது எந்தெந்த விளைவுகளை ஏற்படுத்தும்னு ஒரு நிமிஷம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த காசை எடுக்காம என்னென்ன வழிகள்லாம் நம்ம மக்களை முட்டாளாக்குவான். அது முக்கிய காரணம். ஈஸியாக நம்ம போய் குழியில் விழுறதுக்கு முக்கிய காரணம் வந்து மது. சரி, கடையை ஓப்பன் பண்ணி 4 சந்து கடையை நடத்திக்க, நீ இந்த காவல்துறைக்கு நீ மாதம் மாமூலை கட்டிக்க. யாருக்கு தெரியாமல் இருக்குது? இந்த சந்து கடை நடக்கிறது யாருக்கு தெரியாமல் இருக்குது? எல்லாருக்கும் தெரியும், காவல் நிலையத்திலேருந்து அரசு அதிகாரிகளிலேருந்து. ஆனால் யாருக்கும் மக்கள் மேலே அக்கறை இல்லை. உழைச்சி ஓடா போய் அந்த காசை கொண்டாந்து இங்கே கொடுத்துட்டு போ அப்படிங்கிறது தான் தற்போதைய ஆட்சி காலத்தில் நடக்கிறது. மயிலாடுதுறையில் 1 மாதத்துக்கு முன்னாடி இரட்டை கொலை நடக்குது. எதுக்கு அந்த கொலை நடக்குது தெரியுமா? காலேஜில் படிக்கிற பசங்க 2 பேர் கள்ளச்சாராயத்தை தட்டி கேட்குறாங்க. கள்ளச்சாராய நிகழ்வை தட்டி கேட்குறாங்க. காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க. அந்த காவலர்கள் என்ன பண்ணுறாங்க? இன்னர் தான் தட்டி கேட்டான், போய் வெட்டுன்னுறான். நேராக போகிறாங்க, உட்கார்ந்துருக்கிறத சரமாரியாக வெட்டுறாங்க. 2 இளைஞர்கள் கல்லூரி படிக்கிறவங்க இந்த அநீதியை தட்டி கேட்டதுனால கொல்லப்படுறான். அதுக்கு ஊக்கமாக இருந்தது அந்த பெரம்பூருங்கிற அந்த காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் தான். அதுக்கு ஊக்கமாகவே இருந்திருக்காங்க. இப்போ எங்கேருந்து போகுது இதெல்லாம்? அவன் ஈஸியாக வந்து வெட்டுறான் அப்படின்னா, ஒரு இளைஞர்களை ஊர் புந்து வெட்டுறான் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியத்தை கொடுக்குறது யாரு? இந்த ஆட்சியாளர்களும் காவல் நிலையங்களும் தான், தவிர வேறு எதுவுமே இல்லை. அந்த குடும்பம் என்ன பாடுபடும்? ஒரு அநியாயத்தை தட்டி கேட்டதுக்காக 2 உயிர் போயிருக்கேன். அந்த கிராமங்கள், அந்த குடும்பங்கள் என்ன அவதிநிலைக்கு உண்டாகும்? இனிமேல் யாரும் அநியாயத்தை தட்டி கேட்க முன்னெடுத்து வருவானா? அநியாயத்தை கேட்டால் வெட்டுறாயா? நான் எப்படி போகிறது? வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நிற்பான். இன்றைக்கி பாருங்கள், கொலைகள் தினமும் ஃபோனை ஆன் பண்ணோம்னா இந்த இடத்துல இன்னாராக வெட்டி கொண்டிட்டான்,
அடுத்த 1 மணி நேரம் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணோம்னா இன்னொரு கொலை செய்தி இந்த பாலிமர் நியூஸ் லிங்கில் வந்துக்கிட்டே இருக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு கொலை செய்தி வந்துக்கிட்டே இருக்குது. கொலை பண்ணுறது யாரான்னு பார்த்தா யாரும் பெரியவங்க வயசானவங்களாம் இல்லை, ஸ்கூல் படிக்கிறவன் 11வது 12வது படிக்கிறவன் தான் கொலை பண்ணுறான். என்ன காரணத்துக்கு கொலை பண்ணுறான்? அவன் கையில் காசு இல்லை. காசு எதுக்கு அவனுக்கு? கஞ்சா குடிக்க, சாராயம் குடிக்க. கொலை பண்ணுறாங்க. கொலை பண்ணுற லிஸ்ட்டெல்லாம் எடுத்து பாருங்கள், 18 வயசுக்கு கீழே தான் இருக்கும். எவனுமே 25 வயசுக்கு மேலே இருந்ததா சரித்திரமே இல்லை. இப்போ நடந்து முடிஞ்ச கொலை எல்லாமே ஒரு நாளைக்கு 2 கொலை 3 கொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளே பகையெல்லாம் தீர்த்துக்கணும்ட்டு வெட்டி கொள்றாங்களா என்னங்கிறது தெரியல. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அவன் பகையை தீர்த்துக்க, கண்ணில் கிடைக்கிறவங்களாம் வெட்டு. என்ன நடக்குதுன்னே தெரியல இந்த ஆட்சியில். இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இன்னும் எத்தனை கொலை நடக்க போகுதுன்னு தெரியல. போனெல்லாம் நம்ம நியூஸ் எல்லாம் பார்க்குறோம் தானே, ஒரு நாளும் கொலை நடக்காத நாளே இல்லை. 1 மாதமாக எங்கனையாச்சும் வெட்டிக்கிட்டு தான் இருக்கான். அப்போ அந்த அளவுக்கு தைரியத்தையும் அதிகாரத்தையும் இந்த பசங்க கையில் எடுக்கிறாங்க. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எடுக்கிறாங்கன்னா இதுக்கு எல்லாமே இந்த போதைங்கிற ஒரு பாதை தாங்க காரணம். இந்த போதை தேவையில்லைன்னா அவெல்லாம் நான் படிப்பான், வேலைக்கு போவான், நல்லா இருப்பான். போதை தேவைப்படுது, அவனுக்கு காசு தேவைப்படுது, கூலிப்படை ஆகுறான். இதுதான் நடக்குது தமிழகத்தில். மேலும் இந்த போதை ஒழிப்பு பொதுக்கூட்டமானது இந்த தமிழர் தேசம் கையில் எடுத்திருக்கு. 26 ஒன்றிய தேசம் கையில் எடுத்திருக்கு. இப்போ இருக்கிறது 150 பேர் தான் இருக்கும். எங்களுக்கு இது போதும். அந்த 150 பேர் இந்த செய்தியை கேட்டால் போதும். நம்ம குழந்தைகளை ஒழுக்கத்தோடும் பண்பாட்டோடும் நம்ம தமிழர்கள் பண்பாட்டோடும் வளர்க்கணும்னா போதையை முற்றிலுமாக ஒழிக்கணும். அதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தான் உறுதுணையாக இருக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.